இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, மழையில் சிக்கிய குருவி. ஒரு அழகான காட்டுல பட்டுவும் ரயான் குருவியும் வாழ்ந்து வந்துச்சுங்க. அப்போ ஒரு நாள் ரயான் குருவி இப்படி சொல்லுச்சு. பட்டு, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நமக்கு இந்த முட்டை கிடைச்சிருக்குது. அதனால நீ முட்டைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாத. நான் போய் உனக்கும் உணவு தேடி கொண்டு வரேன். ஆமாங்க. இன்னும் 2 நாளுக்குள்ள முட்டையில இருந்து நம்ம குழந்தை வெளியே வரப்போறா. அதனால நான் முட்டைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்க போய் உணவு தேடி சீக்கிரம் கொண்டு வாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு. அப்படின்னு பட்டு சொன்னதும் ரயானும் வேகமா பறந்து போய் தனக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு உணவு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வேகமா வந்துச்சு. அப்போ வீட்டுல முட்டையில இருந்து ரயானுக்கு ஒரு பொண்ணு பிறந்து இருந்துச்சு. அதை பார்த்த ரயானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பட்டுவும் ரயானும் தங்களோட மகளுக்கு பேர் சூட்டு விழா வச்சாங்க. அதுக்கு அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் வந்து கலந்துக்குச்சிங்க. எல்லாரும் குட்டி பறவையை வாழ்த்தி கடைசியா ஒரு பேர் வச்சாங்க, மின்னு அப்படின்னு. அப்படியே அந்த பெயர் சூட்டு விழா முடிவு பெற மின்னுவும் நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா பெரியவளாக ஆரம்பிச்சா. ஆனா மின்னுவால நல்லா பறக்க முடியல. அவ அம்மா அப்பா வெளியே போய் உணவு தேடி கொண்டு வர வரைக்கும் நம்ம மின்னு வீட்டுல தனியா தான் இருப்பா. அதனால மின்னுவுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சது. அதனால மின்னுவும் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட இப்படி சொல்லுச்சு. அம்மா, அப்பா, நீங்க உணவு தேடி எடுத்துட்டு வர வரைக்கும் நான் தனியா தான் இருக்கேன். தனியா இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. நான் பக்கத்துல இருக்க பசங்க கூட விளையாடிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா. மின்னு அவங்க அம்மாவை ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. அதை பார்த்த பட்டு மின்னு கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு மின்னுக்குட்டி, ரொம்ப தூரம் போய் நீ விளையாடக்கூடாது. ஏன்னா நம்ம காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கும். நீ வழி மாறி போனா உன்னால திரும்ப வீட்டுக்கு வர முடியாதுமா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? அது மட்டும் இல்லாம உன்னால சரியா பறக்க கூட முடியாது. அதனால நீ நடந்தே போய் விளையாடு. பார்த்து பத்திரமா விளையாடுமா. அப்பாவும் அம்மாவும் போய் உணவு தேடி எடுத்துன்னு வரோம். அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் ரயானும் உணவு தேடி கொண்டு வர காட்டுக்கு பறந்து போச்சுங்க. நம்ம மின்னுவும் காட்டுக்குள்ள நடந்தே போச்சு. மின்னுக்கு காட்டுல நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ கொஞ்ச தூரத்துல நிறைய குட்டி பறவைகள் விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்த நம்ம மின்னு அங்க நடந்து போச்சு. நண்பர்களே, என்ன பண்றீங்க? நானும் விளையாட வரேன். என்னையும் சேர்த்துக்கோங்க. அப்படின்னு மின்னு கேட்டுச்சு. மின்னுவை பார்த்த எல்லா குட்டி பறவைகளும் பயந்து அங்கிருந்து வேகமா பறந்து போச்சுங்க. அதை பார்த்த மின்னுவுக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி பறவைகள் தன்னை விளையாட சேர்த்துக்காததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நடந்து போச்சு. அங்க ஒரு அம்மா பறவையும் தன்னோட குழந்தையும் இருந்துச்சுங்க. அப்போ அங்க மின்னு வரதை பார்த்த அந்த குட்டி பறவை அழ ஆரம்பிச்சது. அதை பார்த்த அம்மா பறவை நம்ம மின்னுவை பார்த்து ஏய், யாரு நீ? என்ன பண்ற இந்த காட்டுல? அப்படின்னு கேட்டுச்சு. ஓ, நீதான் அந்த ரயான் பட்டுவோட பொண்ணா? உன்னோட கலரை பார்த்து தான் என்னோட பொண்ணு அழுகுறா. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போ. அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சு. நம்ம மின்னுவும் அழுதுகிட்டே அங்கிருந்து நடந்து போச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் சோனாக்காகமும் காலுக்காகமும் நம்ம மின்னுவை பார்த்து கிண்டல் பண்ணுச்சுங்க. இதை கேட்ட மின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுச்சு. பாவம் நம்ம மின்னு இன்னைக்கு தான் தடவை வீட்டை விட்டு சந்தோஷமா வெளியே வந்துச்சு. ஆனா இப்போ இந்த பறவைகள்லாம் இப்படி பண்றத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அழுதுகனே நம்ம மின்னு காட்டுல வழி மாறி போயிடுச்சு. காட்டுல வேற மழை பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம மின்னு அழுதுகிட்டே நம்ம அம்மா அப்பா அப்பவே சொன்னாங்க, காட்டுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இப்படி தொலைஞ்சு போயிட்டோமே, இப்ப என்ன பண்றது? அப்படின்னு அழுதுகிட்டே நடந்து போச்சு. அப்போ தூரத்துல ஒரு வீடு இருக்கிறத பார்த்த மின்னு அந்த வீட்டுக்கு போச்சு.
வீடு பூட்டாமல் இருந்ததால் வீட்டில் யார் இருக்கீங்கன்னு குரல் கொடுத்துச்சு. வீட்டு உள்ளே இருந்து யாருமே பேசாததால் மின்னு வீட்டு உள்ளே போச்சு. வீட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய பறவை உடம்புக்கு முடியாமல் படுத்துன்னு தண்ணி தண்ணி பேச முடியாமல் மெதுவாக சொல்லுச்சு. இதை கேட்ட நம்ம மின்னுவும் அந்த பறவைக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதே நேரத்தில் மின்னு வீட்டில் உணவு கஷ்டப்பட்டு தேடி ஒரு வழியாக கொண்டு எடுத்துன்னு வந்த ரயானும் அவனோட மனைவி பட்டுவும் வீட்டுக்கு வந்தாங்க. பட்டு பழக்கொடியை வச்சுட்டு, மின்னு மின்னு என் தங்கமே, எங்கடா இருக்க? அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டோம், வாடா கண்ணா. அப்படின்னு கூட்டுச்சு. மின்னு வெளியே வராததால 2 பேரும் ரொம்ப பயந்து போய் வீடு முழுக்க தேடினாங்க. ஆனால் வீட்டில் மின்னு எங்கேயுமே இல்லை. உடனே ரயானும் பட்டுக்கிட்ட எப்படி சொல்லுச்சு. பட்டு, நீ பயப்படாத. நம்ம மின்னு பக்கத்துல இருக்க பறவைகள் வீட்டில தான் விளையாடின்னு இருப்பா. நான் போய் பார்த்து அவளை கூட்டின்னு வரேன். அப்படின்னு பட்டுக்கு தைரியம் சொல்லிட்டு பறந்து போச்சு. அதே நேரத்தில் நம்ம மின்னு அந்த பறவை வீட்டில், அங்கிள், நீங்க தனியா தான் இந்த வீட்டுல இருக்கீங்களா? ஆமாம்மா, நான் தனியாக தான் இருக்கேன். நல்ல வேளை, கரெக்டான டைமில் வந்து எனக்கு நீ உதவி பண்ணுன. நீ வரலனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியல. ரொம்ப நன்றிம்மா. உன்னோட பேரு என்னம்மா? இங்க எப்படி வந்த நீ தனியா? அப்படின்னு டீனு அங்கிள் கேட்டதும் மின்னு நடந்த எல்லாத்தையும் அழுதுக்குன்னே சொல்லுச்சு. இதை கேட்ட டீனு அங்கிள், அப்படியாம்மா? சரி சரி, கவலைப்படாதம்மா. நான் கூட்டின்னு போய் உங்க வீட்டுல உன்னை விட்டுட்டு வரேன். நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அதனால நான் உனக்கு சாப்பிட எதுனா எடுத்துன்னு வரேன். அப்படின்னு டீனு அங்கிள் சொல்லிட்டு போய் ஒரு சிகப்பு கலரில் பழம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்த மின்னு உடனே ரொம்ப அழகாக அவங்க அம்மா மாதிரி மாறிடுச்சு. இதை பார்த்த மின்னுவுக்கு ரொம்ப சந்தோஷம். மின்னு டீனு அங்கிளை பார்த்து இப்படி கேட்டுச்சு. டீனு அங்கிள், நான் எப்படி இவ்வளோ அழகா மாறினேன்? சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டுச்சு. டீனு அங்கிளும் வேற வழி இல்லாமல் சொன்னார். அதுவா மீனு? இது பக்கத்து காட்டுல இருந்து நான் கொண்டு வந்தேன். இந்த பழத்தை சாப்பிடுற யாரா இருந்தாலும் இப்படிதான் அழகா மாறிடுவாங்க. சரி மீனு, நீ உங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆகிடுச்சு. வா, நம்ம போகலாம். அப்படின்னு சொல்லி டீனு அங்கிள் மின்னுவை கூட்டின்னு போனார். மின்னுவை கூட்டின்னு போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பாவை பார்த்த மின்னு தன்னோட அப்பா கிட்ட வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிச்சு. இதை பார்த்த டீனு அங்கிள் அப்படியே மறைஞ்சி போனார். மீனு திரும்பி பார்க்கும்போது டீனு அங்கிள் இல்லாததை பார்த்து நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதை கேட்ட ராயானும், நானும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு அங்கிள் பத்தி. அவரு ஒரு ஏஞ்சல் மாதிரி. நீ அவரை நினைச்சு கவலைப்படாத. நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்னை உங்க அம்மா பட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. மின்னுவும் சரிப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பட்டுக்கு மின்னு இவதானான்னு நம்பவே முடியல. ஆனா ஒரு தாய்க்கு தெரியாதா தன்னோட மக யாருன்னு? அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் ரயான் பட்டுக்கிட்ட சொன்னதும் பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிச்சு. இனிமே என்னோட மகளை யாருமே அழகா இல்லை அசிங்கமா இருக்க சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இனிமே என் மக ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அது போதும் எனக்கு. அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதை பார்த்த மின்னும் இப்படி சொல்லிச்சு. அப்பா, அந்த பழத்தை நீங்களும் சாப்பிட்டா என்ன மாதிரி கலரா அழகா இருக்கிறீங்க. இல்லைம்மா, எனக்கு வேணாம். நான் பிறக்கும்போதே இந்த கலரில் தான் இருந்தேன். கருப்பு ஒன்றும் அசிங்கம் இல்லைம்மா. அழகு என்பது தங்களோட மனசில் நம்ம பார்க்குற விதத்தில் தாம்மா இருக்குது. நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுவே இந்த அப்பாவுக்கு போதுமா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா,
அழகு என்பது நம்ம வெளி தோற்றத்தில் இல்லை, நம்ம மனசுல தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.